இது செய்கிறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2 குட்டி பேப்பர் வேணும். அதோட சைஸ் என்னென்னா 13 x 13.5. இந்த மாதிரி ஒரு 2 பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு பிளாக் கலர் பென் இல்லைனா ஒரு ஸ்கெட்ச் பென் எடுத்துகிட்டு அதில் ரேண்டமாக எப்படி தோணுதோ அப்படி லைன்ஸ் மட்டும் வரைஞ்சிக்கோங்க. இப்போ நமக்கு லேம்போட டாப் அண்ட் சைட் போர்ஷன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரெடி பண்ண டாப் அண்ட் சைட் போர்ஷன் அப்படியே பேக் சைடு திருப்பி 0.5 சென்டிமீட்டருக்கு எல்லா கார்னர்லேயும் ஸ்கேல் வச்சு எடுத்து ஒரு லைன் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. நம்ம 0.5 சென்டிமீட்டர் எடுத்து டாட் வச்சு பாயிண்ட்ஸ்லாம் ஜாயின் பண்ணோன்னா நமக்கு ஒரு 2 குட்டி பாக்ஸ் கிடைக்கும். அதை மட்டும் நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம பண்ண மாதிரி இன்னொரு பேப்பருக்கும் பண்ணி டோட்டலாக 2 பேப்பரும் இதே மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் நமக்கு இன்னொரு பெரிய பேப்பர் தேவை. இதோட சைஸ் என்னென்னா 39 x 13, அதாவது ஒரு சைடு 39 சென்டிமீட்டர், இன்னொரு சைடு வந்து 13 சென்டிமீட்டர். இதுலேயும் வந்து ரேண்டமாக பிளாக் பென் ஒரு எனி கலர் பென் வச்சு ரேண்டமாக லைன்ஸ் வரைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம லைன்ஸ் வரைஞ்சி முடிச்சாச்சு. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற பெரிய பேப்பரை நம்ம 3ஆக டிவைட் பண்ணோம். 13 சென்டிமீட்டர் ஈச் வச்சு 2 லைன் வரைஞ்சிக்கோங்க. ஸோ நமக்கு 3 பார்ட்ஸ் கிடைக்கும். அந்த 2 லைன்லேயும் ஸ்கேல் வச்சு நல்லா பேப்பரை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம லைட்டுக்கு தேவையான பேப்பர் எல்லாமே ரெடி பண்ணாச்சு. இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணுறோன்னா நம்ம லைட் வந்து ரெடி ஆகிடும். ஃபஸ்ட்டு நம்ம பண்ண 2 குட்டி பேப்பரையும் எடுத்துக்கோங்க. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற அந்த பெரிய பேப்பரில் மிடில் பார்ட்டில் 2 குட்டி பேப்பரோட ஒரு சைடு மட்டும் பேஸ்ட் பண்ணிடுங்க. அந்த 0.5 சென்டிமீட்டருக்கு நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுருப்போம், அந்த பார்ட் மட்டும் பேஸ்ட் பண்ணிடுங்க. ரெண்டு குட்டி பேப்பரில் உள்ள ஒரு சைடு மட்டும் நம்ம இப்போது இந்த பெரிய பேப்பரில் மிடில் பார்ட்டில் பேஸ்ட் பண்ணியாச்சு. ரிமைனிங் நமக்கு 2 சைட்ஸ் இருக்கும். அந்த 2 சைட்ஸையும் பெரிய பேப்பரோட நமக்கு இப்போ பேஸ்ட் பண்ணிட்டிங்கன்னா நமக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி கிடைக்கும். எல்லா சைடும் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக உங்களுக்கு லைட் பாக்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இப்போது நம்ம லைட்டோட பேஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு கார்ட்போர்டில் ஒன்று தான் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து கார்ட்போர்ட் 3 பீசஸ் தேவை. 3 பீஸோட சைஸ் வந்து 13 x 13 எடுத்துக்கோங்க. அண்ட் தென் கார்ட்போர்டோட மிடில் பல்போட ஹோல்டர் சைஸ்க்கு ஒரு ரவுண்ட் ஷேப் வரைஞ்சி அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
இப்போ நம்ம வீட்டில் இருக்க ஒரு பல்பு ஹோல்டர் எடுத்து அதை அந்த கார்ட்போர்டில் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம பல்பை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கலர் சேஞ்சிங் டேபிள் லேம்ப் வந்து சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பல்ப் மேலே நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்க பேப்பர் டாப் எடுத்து அது மேலே வச்சுருங்க. அண்ட் தென் அவ்வளோதான். இப்போ நீங்கள் லைட் ஆன் பண்ணிங்கன்னா அதோட எஃபெக்ட் சூப்பராகவே இருக்கும். சப்போஸ் உங்கள் வீட்டில் கலர் சேஞ்சிங் லைட் இல்லைனா நார்மல் லைட் கூட போட்டுக்கலாம். ஸோ ஓகே, இப்போ நம்ம இதை நைட் டைமில் இது எவ்வளோ அழகாக இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நார்மலாக ஒரு பேப்பர் வச்சு நம்ம ஒரு சூப்பரான நைட் லேம்ப் செஞ்சுட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இல்லைனா டிஸ்லைக் பண்ணுங்கள். வேறு என்ன வீடியோ வேணும்னு உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.